சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா குறுக்கங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? குறுக்கங்கள் அப்படின்னு சொன்னா எழுத்துக்கள் தனக்குரிய இந்த மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிப்பதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை. அப்புறம் இந்த மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போ சில இடங்கள்ல இந்த எழுத்துக்கள் என்னது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொன்னா 4 வகை குறுக்கங்கள் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐகார குறுக்கம். சரியா? ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ என்னது ஒரு நெடில் எழுத்து. அந்த எழுத்து என்னது சில இடங்கள்ல வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து என்னது குறைந்து ஒலிக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐகார குறுக்கம் சொல்லுல முதல்ல வருது அப்படின்னு சொன்னா அது என்னது ஒன்றரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். இப்போ ஐய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது என்னது அது ஒரு நெடில் எழுத்து. அப்போ அதோட மாத்திரை அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மாத்திரை. ஸோ அது சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னு சொன்னா அது மாத்திரை அளவு எவ்வளவா ஒலிக்கும்னு பாத்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவுல என்னது ஒலிக்கும். எடுத்துக்காட்டு இப்போ வையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னது யூ பிளஸ் ஐ பிரிச்சோம், வைய பிரிச்சப்போ யூ பிளஸ் ஐ. அப்போ இது என்னது சொல்ல முதல்ல வருது. அப்போ சொல்லில் முதலில் வரும்போது இது எவ்வளவு மாத்திரை அளவுல ஒலிக்கும்? 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது இதுல 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா சமையல் என்னது மை, பறவை என்னது இடையில, இங்க இடையில வருது. இங்க என்ன வருது? பறவை என்னது ஐ, யூ பிளஸ் ஐ, பறவை. இங்க என்ன வருது? சமையல் என்னது இன் பிளஸ் ஐ, மை. அப்ப என்னது இங்க சொல்ல இடையில வருது, இங்க சொல்ல இறுதியில வருது. அப்ப என்னது சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவுல ஒலிக்குது? 1 மாத்திரை அளவுல ஒலிக்குது. சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்குது. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவுல ஒலிக்குது. இப்படி குறுகி ஒலிப்பதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம்னாலே நமக்கு தெரியும் என்னது காரம் அப்படின்னு அது நெடில் எழுத்த கொடுக்குது. இது என்னது ஒரு நெடில் எழுத்து. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது எல்லாருக்குமே என்னது ஞாபகம் வர்றது அவு வச்சு வேர்டு என்னது ஔவையா. அப்புறம் வவ்வால். வவ்வால் என்னது யூ பிளஸ் ஔ என்னது ஔவையார் வவ்வால். சரியா? அப்போ இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவு என்னது ஒரு நெடில் எழுத்து. அப்போ அதோட மாத்திரை அளவு என்னது 2 மாத்திரை அளவு. சரியா? அதோட மாத்திரை அளவு என்னது 2 மாத்திரை அளவு. அப்போ இங்க ஔவையார் வவ்வால் இது என்னது முதல்ல வந்திருக்கு அவ்வு. அப்போ இது எப்படி ஒலிக்குது? 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவா என்ன பண்ணுது குறைந்து ஒலிக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஔகார குறுக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொல்லோட ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் வரும், இடையிலயோ இறுதியிலயோ எங்கேயுமே வராது. சொல்லோட முதல்ல மட்டும்தான் இந்த ஐகார குறுக்கம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பாத்தீங்கன்னா 3வது மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர மெய். மகர மெய்யை ஞாபகம் வச்சிருக்கணும். மகர மெய் என்னன்னு பாத்தீங்கன்னா இம், இதுதான் மகர மெய். மகர மெய்யை அடுத்து வகர சொற்கள், அதாவது இவ்வுல இருந்து வவ் அந்த மாதிரி வரைக்கும் இந்த இதுக்கு அடுத்து அப்படின்னு சொன்னா என்னது இதற்குரிய மாத்திரை அளவில் இருந்து என்ன பண்ணும் குறைந்து ஒலிக்கும். இப்ப நம்ம இது கூட மாத்திரை அளவு என்ன பார்த்தோம்? இப்போ மெய்யெழுத்துனாலே என்னது அரை மாத்திரை அளவு. அப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவுல இருந்து எவ்வளவு குறைன்னு பாத்தீங்கன்னா 1/4 மாத்திரை அளவா என்ன பண்ணுவோம் குறையும். 1/4 மாத்திரை அளவாட்டு என்ன பண்ணுவோம் குறையும். மகர மெய் இருக்குது. அப்புறம் மகர மெய்ய அடுத்து என்ன பண்ணுது இந்த வகர சொற்கள் ஏதாவது வந்ததுன்னா அதோட மாத்திரை அளவுல இருந்து என்ன பண்ணும் குறையுது. அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவா என்ன பண்ணுது
குறையுது. இங்க பாத்தீங்கன்னா போலும் மருளும், இதுல வந்து என்னன்னா செய்யுள்ல வந்து இதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஓசைக்காக போன்மம் மருண்மம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க. அப்பவும் இதுக்கு மாத்திரை அளவு என்னது, அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவா என்ன பண்ணுது, குறையுது. அப்பவும் என்னது, கால் மாத்திரை அளவா இது என்ன பண்ணுது, குறைகிறது. இப்படி குறைகிறது, அதாவது இந்த மாதிரி கால் மாத்திரை அளவுல குறையுது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து மகரத்துக்கு அடுத்து வந்து என்னது மகர சொற்கள் அந்த மாதிரி வந்தோம்னா அதோட மாத்திரை அளவு என்னது அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவா குறைகிறது. அந்த மாதிரி குறைகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னாலே நமக்கு என்ன தெரியும், அதுல வந்து ஆயுத எழுத்து வரும். ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு என்னது அரை மாத்திரை. அப்போ அத்து எக்கு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட மாத்திரை அளவு என்னது, இதுல வந்து முழுமையா ஒலிக்கிறது. முழுமையான்னு சொன்னா இதோட மாத்திரை அளவு என்னது அரை மாத்திரை. அப்போ அந்த மாத்திரை அளவு என்னது முழுமையா வந்து ஒலிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து முள் கூட்டல் தீது முற்றீது, கல் கூட்டல் தீது கற்றீது. இப்படி வரும்போது என்னன்னா அத்து அந்த வார்த்தை வந்து வெளிப்படையா வரல, நமக்கு உச்சரிக்கும்போது தெரியவே இல்லை. அதனால என்னன்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இதோட மாத்திரை அளவு வந்து என்னது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவா என்ன பண்ணுது குறைகிறது. கால் மாத்திரை அளவா குறைகிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா கால் மாத்திரை அளவா குறைகிறது. ஏன்னா இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அத்து எத்து அப்படின்னு சொல்லும்போது இதோட மாத்திரை அளவு என்னது முழுமையா இருக்குது. அதே மாத்திரை அளவு வந்து முழுமையா ஒலிக்குது. இங்க பாத்தீங்கன்னா முத்து பிளஸ் குட்டல் தீது, கல் குட்டல் தீது, முற்றீது கற்றீது. அப்படி நம்ம சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மாத்திரை அளவு என்னது அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவா குறைகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆயுதத்து அதனுடைய என்னது மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒலிக்குது. அதை நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப வந்து குறுக்கங்கள்னா அப்படின்னு அதாவது எழுத்துக்கள் வந்து தனக்குரிய இதுல இருந்து என்னது குறுகி ஒலிக்கிறது. அதுல வந்து 4 வகைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஐகார குறுக்கம், அப்புறம் வந்து ஐகார குறுக்கம், அடுத்து என்னது மகர குறுக்கம், அப்புறம் ஆயுத குறுக்கம். ஓகேவா? தேங்க்யூ.